ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ் கார்லிக் பிரெட். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சீஸ் கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீஸ் கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக சீவி வச்சுக்கோங்க. அடுத்து பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நாம் துருகி வச்ச அந்த பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் இவ்வளோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா குறைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக ஆரிகானோ. இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஹோம்மேட் கார்லிக் பட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃபில்லிங்காக ஒரு 1/4 கப் துருகிய சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் நமக்கு ரெடி ஆகிருக்கு. அடுத்து 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் மேலே நாம் இப்போது சீஸை ஃபுல்லாக பரவன மாதிரி தூவி ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்திற்கேற்ப சீஸை கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீஸை ஓரளவுக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச கார்லிக் ஸ்ப்ரெட்டை நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்ச 2 ப்ரெட் ஸ்லைஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் ப்ரெட் ஸ்லைஸை கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம கார்லிக் பட்டர் தடவின ஸ்லைஸை மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பேனில் இந்த ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நாம் பட்டர் தடவின பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பக்கத்துலேயும் கார்லிக் ஸ்ப்ரெட்டை பரவலாக தடவிக்கோங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிப்பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகி செவந்திருக்கும். இப்போ நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் நல்லா செவந்து டோஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சீஸ் கார்லிக் பிரெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேவரேட்டான எந்த சாஸ் கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.